வணக்கம் நண்பர்களே. நாம் போன எபிசோடில் பிளாஸ்டிக் மாற்றா ஓவன் சாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அதோட சிறப்பு அம்சங்களை பற்றி பார்க்கலாம். எதனால பிளாஸ்டிக் மாற்றா இந்த பேக்கை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஒரு பிளாஸ்டிக் மக்கி போகிறதுக்கு 500 வருஷம் ஆகும் அப்படின்னு ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பாலிப்ரொபிலின் ஓவன் சாக்ஸ் மட்டும் மக்கி போகிறதுக்கு 1 மாதம் தான் ஆகும். இதுவும் ஒரு பிளாஸ்டிக் தான், ஆனாலுமே இது சீக்கிரம் மக்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இது கச்சா எண்ணெயில் இருந்தால் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய நன்மை என்னென்னா, இது எவ்வளோ வெயிட்டனாலும் தாங்கும். உதாரணத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் பேக்கால் தாங்க முடியாத அளவுக்கு வெறும் 400 கிராம் இருக்கக்கூடிய இந்த பை 50 கிலோ அளவுக்குள்ள வெயிட்டை தாங்கும். எல்லாருமே எல்லா விஷயத்துக்காகவுமே பேக்கேஜிங்காக பயன்படுத்தக்கூடிய பேக் இதுதான். பிளாஸ்டிக்கை சில இடங்களில் பயன்படுத்த முடியாது. முக்கியமாக விவசாய சம்மந்தப்பட்ட உரம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த பேக்கை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பிளாஸ்டிக்கால் அந்த அளவுக்குள்ள வெயிட்டை தாங்க முடியாது. ஸோ இந்த இது பிளாஸ்டிக்கை விட அதிக வெயிட்டையும் தாங்குது, ஆனால் சீக்கிரமாக மக்கியும் போகுது. இதனால் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்த இதை ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னா மேஜராக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் இதை உருவாக்குறாங்க. அதை ஃபேப்ரிக்ஸாக மாற்றி அவங்க கொடுக்குறத தறியில் நெஞ்சு அதை ரோலாக மாற்றுறாங்க. அந்த ரோலை நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பையாக அதை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு அதில் என்ன வேணும், என்ன விளம்பரம் வேணும் அப்படிங்கிறத பார்த்து அதில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு பிளாஸ்டிக் பேக்கை தயாரிக்கிறத விட இதை தயாரிக்கிறதுக்கான செலவு ரொம்ப கம்மி. இது உலகம் பூரா இந்தியாவிலேருந்து ஏகப்பட்ட நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பெரிய பயங்கரமான பிஸ்னஸாக இப்போ போய்கிட்டு இருக்கு. இதோட டிமாண்ட் இப்போ அதிகமாகிக்கிட்டே போகுது. இப்போ கச்சா எண்ணெயோட விலை கூடுறதுனால இதோட விலையும் கூடுனாலுமே இதை கண்டிப்பாக யாராலையும் தவிர்க்க முடியாது. ஏன்னா பேக்கேஜிங்க்கு இதை தவிர வேறு எதாலையும் பண்ண முடியாது. பிளாஸ்டிக் பேக் அதை தாங்காது. இதுவும் ஒரு பிளாஸ்டிக்காகவே இருந்தாலுமே இது சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அதனால இந்த பிஸ்னஸை பண்ணனாலும் ரொம்ப ஈஸியாக இதை பண்ணலாம். இந்தியாவில் நார்த் இந்தியாவிலாம் இதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. நாங்களும் இந்த பிஸ்னஸை தான் ஒரு சின்ன யூனிட்டாக போட்டிருக்கோம். உங்கள் யாருக்காவது இந்த பைகள்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜிமெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புங்க, இல்லாட்டி அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிளாஸ்டிக் மாற்றா இது நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி.